பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். அரைக்க அரைக்க தான் சந்தனத்தோட மனம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஆழமாக தேடி தேடி போனாதான் முத்து நமக்கு வந்து அழகாக காதில் கழுத்தில் எல்லாம் மாட்டினா பளபளப்பாக இருக்கும், நம்மளை விட பளபளப்பாக இருக்கும். அந்த மாதிரி 45 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சு உலக அளவில் திரையில் வந்து 25 வருஷமாக ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு அழகான முத்து தான் உங்களுக்காக. அதை முத்து முத்துன்னு சொல்லும் போதெல்லாம் கண்ணு கண்ணுன்னு படுதில்ல, அதாங்க கண்கள் நமது எண்கள். இல்லைல்ல, யாரா சொல்லாமே பார்த்தீங்களா? நான் மறந்தா கூட நீங்கள் அந்த அளவுக்கு மனப்பாடமாக இருக்கீங்க. எண்கள் நமது கண்கள். மேக்ஸ் போடு மேக்ஸ் போடுன்னு வீட்டில் சொல்லும்போது புரியாது. ஆனால் அப்படி புரியாதவங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டு அவங்களெல்லாம் உயரத்தில் பறக்க வச்ச நம்மளுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் தான். அது நம்ம ஊருக்காருன்னு சொல்லும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. திரு மதிப்பிற்குரிய யாருங்க பாருங்க, என்னை விட நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறீங்க. அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு வயசானாலும் சரி, நம்ம வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை திரு மதிப்பிற்குரிய பண்டிட் அசோக் பாரதி அவர்களை அன்போடும் மரியாதையோடும் வருக வருக என்று மேடைக்கு சந்தனம் எந்த கோயிலில் இப்போ அரைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதை உரைக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். முத்து எடுத்துட்டாங்களா இல்லையான்னு சிற்பியை திறக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அப்படி தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்க, நீங்கள் உயர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அது திருப்பூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவில் நம்மளுடைய பண்டிட்ஜியை தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மாமனிதர், ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் மனிதர் அப்படின்னு அவர் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு அதான் எப்படி கேட்குறதுனே தெரில. நான் உங்கள் கூட இருக்கிறது எந்த எண்ணுமே மாற்றலை. நீங்கள் என்னோடய எண்ணெல்லாம் மாற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய இடத்துக்கு வருவேன்னு நினைக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவே தேவை எனக்கு. சரி, இப்போ நம்ம வந்து நேயர்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களுக்காக, நம்ம இன்னைக்கு திருப்பூரே இங்கே தான் கூடியிருக்காங்க, அவங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க? பல வருஷமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த இனிய காலை பொழுதில் எனது அழைப்பிற்கு இணங்கி வந்த அனைவருக்கும் என் அன்னை சமயபுரத்தாள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டில் இந்த நிகழ்ச்சி இதே திருப்பூரில் நடந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஓடி வந்துச்சு. கிட்டத்தட்ட 1000வது எபிசோட் நெருங்கி கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி வரலாற்றிலேயே 1000 எபிசோடு வந்து நம்ம தான் பண்ணியிருக்கிறோம், வேறு யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த இனிய நன்னாளில்
உங்கள் ஆசீர்வாதத்திலும் உலகத் தமிழர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு தேவையான பல அரிய விஷயங்களை என்னால் முடிந்த அளவுக்கு அகஸ்திய மகரிஷியின் அருளாலும் சுவாமி விவேகானந்தரின் பெயராற்றலினாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றத்தை தேடி வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மக்களுக்கும் தன்னுடைய எண்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பலரோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்துட்ருக்கிற பண்டிட் சார் அசோக் பாரதி அவர்களுக்கும் அழகான ரேகாவுக்கும் இனிய வணக்கங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்னோட சிஸ்டர்லா மூலமாக. அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்காம அவங்க வச்சதே கிடையாது. ஒரு என்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பெரிய ப்ரொமோட்டராக இருக்காங்கன்ற சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜிஎஸ் ப்ரொமோட்டர்ஸும் நீங்கள் வச்சு கொடுத்துருக்கீங்க. இப்போது எல்லாருக்கும் பேரில் மாற்றம் வருங்க சார். எனக்கு வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொன்னார், என் பேரையே மாற்ற சொல்கிறாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டர்லாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நல்ல நாத்தனார் கிடச்சிருக்காங்க. 11/1/1980. பேர் சொல்லுங்க. சி ரம்யா. சிங்களா? சி ரம்யா. RAM. சி அப்பா பேருங்களா ஹஸ்பண்ட் பேருங்க? அப்பா பேருங்க சார், சின்னுசாமி. ஹஸ்பண்ட் பேர் என்னங்க? சசிகுமார். சின்னசாமி. சி இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ். சி. அற்புதமான ஒரு நம்பர் 11. சந்திரனுடைய ஆளுமை நிறைந்த 2/11க்கு வந்து அதிர்ஷ்டம் அதிகம். ஏன்னா 2 சூரியன் சேர்ந்து வரக்கூடிய 2 எப்பொழுதுமே ஒரு விண்ணை தொடக்கூடிய ஒரு நம்பர். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஒரு நம்பர். அது குருச்சந்திர யோகம். விதியன் கூட உங்களுக்கு 3ஆக அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப கிராண்டு. நிறைய பேர் வந்து இப்போ அந்த பெயரையே மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து, இப்போ நம்ம வினோத்தை வந்து வினித் பண்ணோம். ஏன்னா அந்த நோங்கிற சவுண்டு வரக்கு அப்படி தான் செய்யணும். முழுக்க ரம்யாங்கிற இந்த ஒளி வந்து 9ஆம் எண். 9ஆம் எண் வந்து செவ்வாய், நெருப்பு. 2ஆம் எண் வந்து சந்திரன், குளிர்ச்சி. அதனால் இந்த 2ம் கிளாஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால் நம்மளை எண்ணங்கள், செயல்கள், இளம் வயது, கல்வி காலங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம டேலண்ட்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போக முடியாது. பட் இந்த ரம்யாங்கிற ஒளி 9ஆக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ RAMYAA ஒரு ஏ போட்டோன்னு சூரியனா மாதிரி தான். சூரியன் சந்திரன் நட்பு. ரம்யா சசிகுமார் அற்புதமான ஒரு எண். இந்த எண்ணானது மகத்தான ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்கும், ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹெல்த். நிறைய பேருக்கு நம்ம சொல்றது என்னன்னா, 9ஆம் எண்ணில் பிறந்து பெயர் 2ஆக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக நீர் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. 2ஆம் எண்ணில் பிறந்து 9ஆம் எண்ணில் பெயர் இருந்தால் பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள், சிக்கல்கள், முடிவில் அது வெற்றியாக இருந்தால் கூட அதற்காக நாம் நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டி வரும். எதுவுமே ஈஸியாக ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஜாதகர் 11 and 3 இந்த பெயரினுடைய ஒளியினால பலவிதமான போராட்டங்கள் அதில் இருக்கும். இந்த நிமிஷத்துல வந்து அது ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ சார். ஐ திங்க் இன்னைக்கு நான் வந்து விஜயலட்சுமி ஆண்டிக்கும் என்னோட சிஸ்டர் வடிவக்காக்கும் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலைங்க. இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி லேட்டானா கூட வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ மாதிரி அந்த டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இடதுகை மோதிர விரல்ல ஓகே சார் ஒரு மரகத பச்சை ஒரு முத்து வச்சு ஒரு மோதிரம் போட்டுட்டிங்கன்னா இன்னுமே ஒரு சிறப்பாக இருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால வருடம் ஒரு முறை திங்களூர் சென்று வழிபாடு செய்யணும். திங்களூர் சென்று குருவின் அருள் பெற்ற இப்போ ஆலங்குடி திங்களூர் போயிட்டு அப்படியே ஆலங்குடி போயிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் ஸ்ரீ ரங்கநாதர் மகாலட்சுமி. எப்பயுமே ஸ்ரீரங்கம் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம். பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்கள். சர்பதோஷம் உள்ளவர்கள் நேராக ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கும் கருடமூர்த்தி, மிக உயர்ந்த கருடம், உலகத்தில் எங்கும் காணாத ஒரு அற்புதம். அந்த கருடமூர்த்தி முன்பாக அமர்ந்து ஒரு 15 நிமிடம் அவரையே பார்த்து கொண்டிருந்தால் உடலில் இருந்து நிறைய வேர்வை வரும். காரணம், உள்ளிருக்கும் சர்ப்பங்கள் அஞ்சி நடுங்கும் அந்த கருடனை பார்த்து. அதன் பின் பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் தாயாருக்கு 33 தாமரை மலர்களால்
தாமரை மலர்கள் வாங்கி மாலையாக தொடுத்து அந்த ரங்கநாயகி பூதேவி என்று சொல்வார்கள் அந்த மகாலட்சுமிக்கு அணிவித்து விட்டால் பலவிதமான தோஷங்கள், சுக்கிர தோஷங்கள் எல்லாம் விலகும். அங்கே மஞ்சள் கொடுப்பார்கள். என்ன ஒரு மனசில் வருத்தம்னா, அந்த மஞ்சளை வாங்கி கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கிற சுவர்கள் எல்லாம் மஞ்சளாக்கி வச்சுருக்காங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த மஞ்சள் புனிதமானது. அந்த மஞ்சள் தினம் தினம் நாம் வைத்து கொள்ளும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு அந்த மஞ்சள் தீர்வதற்குள் கண்டிப்பாக திருமணம், ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த மஞ்சள் தீர்வதற்குள்ள அங்கே மாங்கல்ய பாக்கியம் எடுக்கும் பெண்ணுக்கு, ஆணுக்கும் ஒரு நல்ல வரன் அமையும். அப்பேற்பட்ட நிலை அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ரொம்ப நன்றி. பேர் சொல்லுங்க. ரம்யா சசிகுமார். அடுத்து ஒரு பொதுவான கேள்விங்க சார். பக்கத்தில் வாங்க. இப்போ வந்து சில பேருக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணலாமா? ரொம்ப நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இது. இப்போ காட்டில் வனத்தில் ராமபிரான் சீதா லட்சுமியோடு சென்று கொண்டிருக்கிறார். தசரத சக்கரத்துடைய திதி வருகிறது. அதற்கு உண்டான பொருள்கள் எல்லாம் சேகரிக்க ராமர் காட்டுக்குள் சென்றுகிறார். சீதை அந்த நதிக்கரையில் அமர்ந்திருக்கிறார். அந்த நாளிகை முடியப் போகிறது, திதிக்குண்டான நாளிகை முடியப் போகிறது. உடனே அங்கே இருக்கும் சில சொல்லிகளை எல்லாம் எடுத்து தர்ப்பண மந்திரங்களை அந்த தர்ப்பணத்தை வந்து அந்த ஆற்றில் விட்டு தசரத சக்கரவர்த்தி நினைத்து கொண்டார் சீதா பிராட்டி. அதன் பின் ராமபிரான் வருகிறார். நான் சிரார்த்தம் கொடுத்து விட்டேன் என்கிறார். நீ கொடுத்தால் என் தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதனால் நான் வந்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். கடலிலே தசரத சக்கரவர்த்தி தோன்றுகிறார். ராமா, நான் சீதையினுடைய அந்த அருமையான ஒரு மந்திரத்தை சொல்லி எனக்கு சிறப்பாக செஞ்சு விட்டது. நான் பித்திருலோகத்தில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கேன், ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று அங்கே ஒரு வரத்தை கொடுத்துட்டு போகிறார் அங்கே தசரத சக்கரவர்த்தி சீதா தேவிக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் செய்யலாமா என்கிறது ஓகே தான். ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அவருடைய குலதெய்வம், அவருடைய கோத்திரம் இவைகளெல்லாம் மாறிவிடும். அதனால் அந்த கணவன் வீட்டை சார்ந்து அவர் சென்று விடுவதால் தந்தைக்கு கொடுப்பதை அந்த பித்திருக்களுக்கு வந்து அது போய் சேர்வதில்லை. அதனால் பங்காளி வர்க்கங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் பக்கத்தில் இருந்து கொண்டு அவர் செய்யும் பொழுது முழுமையாக அந்த பித்திருக்களுடைய தோஷம் விளைவிடும். பெண்கள் செய்யக்கூடாது என்பதில்லை, பங்காளி வர்க்கங்கள் இருக்கக்கூடியவங்க செய்யலாம். நன்றி சார். இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மன்களுக்குமே ஒரு உருவம் இருக்குங்க. ஏன் ரேணுகாதேவியை மட்டும் நம்ம தழையை வச்சு அந்த வழிபாடு பண்ணுறோம்? ஜமத்கினி மகரிஷி மிகப்பெரிய ஞானி, சூரியனையே காவலுக்கு வைக்குவார், அப்பேற்பட்டவர். ரேணுகாதேவி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவார். ஏன் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று கேட்கிறார். சூரியனுடைய ஒளி தாங்காமல் என் கால் சுட்டதால் நிழலில் அமர்ந்து வந்தேன் என்று சொல்கிறார். உடனே சூரியனை கூப்பிட்டு, இனிமேல் என் மனைவி தண்ணீர் எடுக்கும் பொழுது நீ சுடக்கூடாது என்று சூரியனை ஆணையிடுகிறார். சார், அவரை எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் சார், அடிக்கடிக்கு இந்த வேலையை பார்க்குறாரு. இப்பேற்பட்ட ஜமத்கினி மகரிஷினுடைய மனைவிதான் ரேணுகாதேவி. கர்த்த வீரியார்ஜுனன் என்ற ஒரு மன்னனை பரசுராமர் கொன்றுவிட்டார். பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு பல நதிகளில் நீராடி ஈசனை வழிபட்டு கொண்டு வருகிறார். அந்த சமயத்தில் ஜமத்கனியை அந்த கார்த்த வீரியார்ஜுனுடைய மைந்தர்கள் கொன்றுவிட்டார்கள். உடனே அக்னி வளர்த்து ரேணுகாதேவி அந்த அக்னியில் விழப்போகிறார்கள். அப்பொழுது தேவர்கள் ரேணுகாதேவியை காப்பாற்றுவதற்காக அங்கே அருள்மலை பொழிகிறார்கள். அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது. இருந்தாலும் அந்த நெருப்பு கொஞ்சம் பட்டுவிட்டதால் உடல் முழுவதும் கொப்பளமாகி விடுகிறது. அதன் பின் அங்கே வேப்ப இலைகளை எடுத்து ஆடையாக தைத்து கொண்டு ரேணுகாதேவி புறப்படுகிறார். பல குடிசைகளில் இருப்பவர்கள் ரேணுகாதேவிக்கு கூழ் கொடுக்கிறார்கள், பலவிதமான நன்மைகளை செய்கிறார்கள், அவர்களை வழிபாடு செய்கிறார்கள். இப்படியாக காலம் சென்று கொண்டிருந்தாலும் ரேணுகாதேவி தன் மைந்தனை நினைக்கிறார். உடனே பரசுராமர் ரேணுகாதேவியின் முன்னால் தோன்றுகிறார்.
தன் தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட நிலைமைகளை கேட்டறிந்து 21 தலைமுறைகளை சத்திரியர்களை அழித்து விடுகிறார். அப்பொழுது தேவர்களும் மகாவிஷ்ணுவும் ஈசனும் வந்து இனிமேல் நீ சத்திரியர்களை கொல்லக்கூடாது என்று சொல்ல அந்த கோடாரியை கடலில் தூக்கி எறிகிறார். அப்பொழுது ஒரு மணல் பரப்பு வெளியே வருகிறது. அதான் கேரள மண். கேரள மண்ணுங்கிற அந்த கோடாரி தான் கேரள மண்ணாக வந்தது. அதனால் அங்கே ஒரு ஆன்மீக பூமியாக நம்ம நினைக்கிறோம் அந்த கேரள மண். இப்படி அந்த மண்ணில் விழுந்த அந்த கோடாரி பலவிதமான நன்மைகளை அந்த மண்ணிற்கு செய்து கொண்டிருக்கிறது இன்று வரை. இப்படி ரேணுகாதேவி ஜமத்கினி மகரிஷி நான் உயிரோடு திருப்பி அனுப்புகிறேன் என்று ஈசன் வரம் கொடுக்கிறார். அப்பொழுது என் உடலானது அவருடன் செல்லட்டும், என் தலை மட்டும் இந்த பாமர மக்களுக்கு எப்பொழுதும் என்னை நினைப்பவர்களுக்கு நான் அருள் கொடுக்க வேண்டும் என்று படவேட்டம்மன் என்று சொல்வார்கள். ஆரணி மாவட்டத்தில் இருக்குது, ஆரணிக்கு பக்கத்தில். அங்கே இருக்கும் ரேணுகாதேவி தலை மட்டும்தான் இருக்கும். ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி. அந்த தலை என்று நினைக்கிறத விட அம்பாளுடைய உடம்பாகத்தான் நினைக்கணும். உடலானது ஜமத்கனியோடு சென்று விட்டது, தலையானது பூலோக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஈஸ்வரனிடம் அருள் பெற்ற ரேணுகாதேவி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம், எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். அதனால் ரேணுகாதேவிக்கு வந்து அவ்வளோ பவர். விஷ்ணு பிரசாத். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க பேசுங்க. 19 சார் திட்டுறாங்க சார் என்னைய. 19/3/1995 சார் மொபைல் இந்த ஒன் எல்லாத்துக்கு விஷ்ணு பிரசாத்துங்களா? விஷ்ணு இன்சியல் ஜே. சார் வந்து பையன் பிறந்ததுக்கப்புறம் பேர் வைப்பார். இந்த பையனுக்கு பிறக்காததுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடியே. ஃபஸ்ட்டு பையனுக்கு பேர் வைக்க போனான். அப்போ சொல்லிட்டார், 2வது உங்களுக்கு பையன்தான், 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பேர் ஜே விஷ்ணு பிரசாத்னு அப்போவே பேர் வச்சுட்டாரு. சார் எனக்கு அடுத்த குழந்தைக்கு பேர் வச்சிருங்க சார். அவங்க எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சார். அதான் சார் நானும் கேட்டேன், முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறக்குமான்னு பல பேருக்கு கேள்வி இருக்கும் இல்லையா, அதை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அதனால 2வது கன்சல்ட் பண்ணாதே அந்த பேரை வச்சுட்டோம். 19 வருஷம் 25 வருஷத்துக்கு இப்போ கேட்க வந்திருக்கிறேன். சரி பார்ப்போம். 19ஆம் எண் ஒரு உயர்ந்த எண், திரிலோக வசியம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு நம்பர் 1. கோட்டி எண் வந்து 28, அதுவும் 1. ஜே விஷ்ணு பிரசாத்னா 46. 3 1 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியனுடைய அருள் கதிர்களும் புதனுடைய ஒளிவீசலும் இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு மகத்தான ஒரு வெற்றிகள் ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெயரினுடைய வலிமை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமே இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவருக்கு மிக உயர்ந்த வாழ்க்கைங்கிறது மன வாழ்க்கைக்கு அப்புறம்தான். மன வாழ்க்கை ஏற்பட்டக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையே மகத்தான ஒரு வெற்றியை நோக்கி போகும். எத்தனை திறமைகள் இருந்தாலும் சூரியன் அல்லவா, அந்த எரிப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். மனைவி என்ற ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் பரவலான ஒரு வெற்றி இந்த குழந்தை அடையும். 1ஆம் எண்ணில் பிறந்த அத்தனை பேருக்குமே 8ஆம் எண்ணில் வாழ்க்கை துணைவி அமைந்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். 1இல் பிறந்தவர்களுக்கு 8, 17, 26 வரன் வந்தால் அவர்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வரனாக வந்தால் சிறப்பாக இருக்கும். அதற்கு சப்போர்ட்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் எண். முதன்முறையாக நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அந்த 8, 17, 26 தேதி வருகிறதா என்று பார்த்து அந்த வரன் பொருத்தம் இருந்தால் பொருத்தி கொள்ளலாம். ஏன்னால் அது சிறப்பான ஒரு நிலைகளையும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் 1க்கு எப்பொழுதுமே சிறந்த மன வாழ்க்கை ஏற்படும், நெருங்கிய உறவு முறைகள் அமையாது. 8ஆம் எண்ணில் பிறந்த பெண் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஜாதகரை உயர்ந்த இடத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தை நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் பொருத்தம் பார்ப்பது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி எண்களையும் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் 8இல் பிறந்திருந்தால் உங்களுக்கு குழந்தை 1இல் பிறக்கும். நீங்கள் 1இல் பிறந்திருந்தால் உங்கள் குழந்தை 8இல் பிறக்கும். இப்போ இந்த 1க்கும் 8க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதேபோல் 1, 5, 6 இந்த 3மே 8னுடைய ஹீரோஸ். அதில் பலவிதமான வெற்றிகளை அடைபடியும். 8ங்கிற எண் மகத்தான எண். கையை உடைப்பார், காலை உடைப்பார், எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் வெற்றிகளை கொடுப்பார். வெற்றிகளை கொடுத்து மகத்தான ஒரு
நன்மைகளை செய்யக்கூடியவர் இந்த 1க்கும் 8க்கும் உண்டான ஒரு தொடர்புகள். அது நீங்கள் வரன் பார்க்குறப்ப 8ஆம் எண்ணில் பிறந்த பெண்ணை பார்க்கலாம், பார்த்தாலே பொருத்தம் இருக்கும். சார் இப்போ பேர் வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டீங்க. 3 வருஷம் இல்லை, பிறந்ததுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அதான் சார் பிறக்கறதுக்கு 3 வருஷம் முன்னாடி வச்சுட்டீங்க. பார்த்தீங்களா, நான் தெளிவாக இருக்கேன். இப்போ என்னன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இந்த ஜாதகருக்கு 8ஆம் எண்ணில் பிறந்த வரன் வரும்னு சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேர் வச்சிட்டீங்க. ஆனால் இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த டேட்ல தான் குழந்தை பெற்றுக்கோன்னு ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் சொல்லல, அது இயற்கையாக, இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த நாடு இதுதான், நம்ம வாழ்கிற நாடும் இதுதான். ஆனால் அவர்கள் முன்னோர்களிடம் இருந்த நேர்மையும் தர்மமும் இப்போ இல்லையே, அது ஏன்? போக்கா நீங்கள் வேற 2019 உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. காலம் எங்கேயோ ஓடி போச்சு. பாரத பூமியில் தான் அத்தனை தர்மங்களும் தலை தோங்கியது. பாரத கலாச்சாரம் பண்பாடு தான் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிறது. ராஜராஜ சோழன் உலக நாடுகள் முழுவதும் ஆட்சி செய்தார். துருவம்சம் குருவம்சம் என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் சவுதி அரேபியா, துபாய் போன்ற இடங்கள் அன்றைய நமது கொடியை நாட்டியிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் அமெரிக்கா சென்று அங்கே செவ்வந்தியர்கள் என்ற பெயரில் இந்தியர்கள் தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால தான் கொலம்பஸ் அந்த இடத்துல கால் வச்சோடனே இவர்கள் தங்கத்தை பயன்படுத்துவது, நாகரிகமாக இருப்பது, கலாச்சாரமாக இருப்பதை பார்த்து இது இந்தியா என்று நினைத்து கொண்டார். அந்த பூமி பார்த்தோன்னா இந்தியான்னு நினச்சிட்டார். அப்பேற்பட்ட பாரத பண்பாடு என்றைக்குமே நமக்கு எப்பவுமே அந்த பண்பாடு இருந்துகிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் என்றைக்குமே மாறாது. ஒரு கஷ்டம்னு வர்றப்ப ஒட்டுமொத்த பாரதமும் வேற்றுமையும் இருந்து ஒன்றுபட்டு நிற்போம், அதான் பாரதத்துடைய தன்மை. ஆலயங்களில் முன்றையெல்லாம் ராமாயணம், மகாபாரதம் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லி பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ தன் நிலையில் மாறாமல் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக தர்மரை உதாரணமாக காண்பித்தார்கள். வீரமும் வெற்றியுமாக வாழ்வதற்கு அர்ஜுனனை காண்பித்தார்கள். அன்றே சகாதேவன் ஜோதிடக்கலையில் சிறந்து விளங்கி எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய சகாதேவனாக விளங்கினார். அங்கே கர்ணன் கொடையுள்ளம் படைத்தவராக இருந்தார். திருதராஷ்டிரன் பார்வை இல்லை என்றாலும் ஒரு உயர்ந்த மனிதர்தான். ஆனால் தன் மகனுக்காக தன் செயல்களை எல்லாம் மாற்றிக்கொண்ட ஒரு மன்னன் திருதராஷ்டிரன். எல்லா விதமான தவறுகளையும் அங்கீகரித்தான், துரியோதனுடைய தவறுகளை. இன்றைக்கும் பல பெற்றோர்கள் தன் குழந்தைகளின் தவறுகளை கண்டிப்பதில்லை, அவர்களை அங்கீகாரம் செய்கிறார்கள். அந்த மாதிரி காலம் சூழ்நிலையும் மாறிக்கொண்டு விட்டது. அதற்கு காரணம் நமது ஆலயங்களில் முன்றிபோல் இல்லாமல் இப்பொழுதும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அந்த இளைஞர்களை நாம் வழிநடத்தினால் வரக்கூடிய பாரதம் சிறந்த பாரதமாக இருக்கும். சார், இன்னொரு கொஸ்டின். நம்ம இந்த விளக்குல எல்லாம் தீபம் போடுறாங்களா, வெள்ளி, பித்தளை, மண் விளக்கு, இது பஞ்சலம் இப்படியெல்லாம் போடுறோம். ஆனால் சங்கில் விளக்கேட்டுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுனா நல்லது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக வலம்பரி சங்கு மகாலட்சுமியினுடைய அம்சம். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வலம்பரி சங்கு அவசியம் இருக்க வேண்டும். வலம்பரி சங்கில் அபிஷேகம் செய்தால் பலவிதமான நன்மைகள் நம்மளை வந்து சேரும். அதே வலம்பரி சங்கில் தீபம் ஏற்றலாமா என்பதை ஒரு இடத்தை வைத்து நாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு சாஸ்திரம் மட்டும் வலம்பரி சங்கில் தீபம் ஏற்றலாம் என்று சொல்கிறது. பசு நெய் ரொம்ப முக்கியமானது. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய் போன்ற 5 எண்ணெய்களையும் கலந்து அந்த தீபம் ஏற்ற வேண்டும். 2 சங்குகள் எடுத்துக்கொண்டு அந்த சங்கில் இந்த 5 எண்ணெய்களையும் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த 2 ஒருமுகப்படுத்தி அதில் ஒரு பித்தளை அல்லது செம்பு அல்லது பித்தளை தட்டை வைத்தால் அந்த புகை படியும். இப்போ சங்கு எரிஞ்சிட்டு இருக்குது, ஒரு தட்டை மேலே கமிட்டா அந்த புகை போய் அதில் படியும். கொஞ்சம் நன்றாக அடர்த்தியாக புகை படிந்தவுடன் அதில் ஒரு சொட்டு தேன் ஊற்றி அதிமதுரத்தை அதை உரைத்து வெள்ளி சனிக்கிழமையில் பொட்டு வைத்து கொண்டால் சகல விதமான தோஷங்கள் போவது மட்டுமில்லாமல் பொன் பொருள் பூமி நம்மளை தேடி வரும். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் பெரிய பலன்கள். 2 சங்குகளில் தீபம் ஏற்றி செம்பு அல்லது பித்தளை தட்டில் அதை கமற்றி அந்த தீபத்தின் சுடரில் அதை வைத்தால் அந்த புகை படியும்.
அந்த புகை படியும் பொழுது ஒரு சொட்டு தேன் விட்டு அதிமதுரத்தை எடுத்து அதை பொட்டு வைத்து வந்தால் பலவிதமான தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி அதிர்வுகள் வீட்டில் உள்ள பல நன்மைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு திருஷ்டிகள் பில்லி சூனியங்களை வெளியே அகற்றிவிடும். அப்பேற்பட்டது இந்த சங்கு தீபம் என்று சொல்கிறோம். சார் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு ஆமாம், கண்டிப்பாக உண்டு இருக்கு. ஓகே, அப்போ அந்த இடம்புரி சங்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படாது, வலம்புரி சங்கு தான் பயன்படும். ஓகே. பண்டிட் அசோக் பாரதி சாரோடைய எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சி இதுவரைக்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அடுத்த வாரமும் இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க வீட்டு பிள்ளை ரேகா. தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் ஒன்பது எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.